நம்மை போற்றுபவர்கள் நாம் செய்யும் புண்ணியங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு சென்று விடுகிறார்கள். நம்முடைய புண்ணியமானது அவர்களை சென்று சேர்ந்துவிடும். நம்மை திட்டுபவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, நம்மை தூற்றுபவர்கள், அதுவும் அநியாயமாக தூற்றுபவர்கள், அவர்களுக்கு நம்முடைய பாபங்கள் போய் சேர்ந்துவிடும். ஆக நம்முடைய பாபங்களை எடுத்துக்கொள்பவர்களிடம்தானே நாம் நன்றியோடு இருக்க வேண்டும். நம்மை போற்றுபவர்களிடம் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் கஷ்டப்பட்டு செய்த புண்ணிய காரியங்களை அவர்கள் அள்ளிக்கொண்டு போய்விடுவார்கள், அந்த பலனை அள்ளிக்கொண்டு போய்விடுவார்கள். மிக சுலபமாக நம்மை புகழ்ந்து சொல்லி புண்ணியத்தை தட்டி கொண்டு போய்விடுவார்கள். ஆக எல்லாவற்றிற்கும் அடிப்படை இந்த மனோபாவம். யார் நம்மை போற்றினாலும் சரி தூற்றினாலும் சரி, இரண்டுமே இறைவனுடைய சங்கல்பத்தினால்